விசேஷமான பலனை தரும். நம்முடைய கர்ம வினைகளை நமக்கு நிறைய குறைச்சு, நமக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் நமக்கு நிறைய குறைச்சு ரொம்பவே நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தரக்கூடியதாக அமையும். இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மாலையில நம்ம வீட்டுல எப்போதும் ஏற்ற விளக்குகள் இல்லாமல், நான் தெளிவா சொல்றேன், எப்போதும் ஏற்றக்கூடிய விளக்குகள் இல்லாமல் சாதாரணமான ஒரு மண் சட்டி அகல் விளக்கு, ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் விடுங்க, வெள்ளத்திரி பஞ்சு திரி போட்டு ஒரு தீபம் ஒண்ணு ஏத்துங்க. அது முன்னோர்களுக்காக ஏற்றக்கூடிய தீபம். அது மாலையில 6 மணிக்கு ஏத்துங்க. 8 மணி 9 மணி வரைக்கும் எரிஞ்சாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் மலை ஏத்திடலாம். இந்த 15 நாளும் தினம் மாலையில இந்த தீபத்தை ஏத்துங்க. ஏத்தி எங்க முன்னோர்கள் நற்கதி அடைஞ்சிருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம், இல்ல அவங்க திரும்ப திரும்ப பிறவி எடுக்காம இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை, வேறு பிறவி எடுத்தாங்கன்னா அது நல்ல பிறவியா அமையறதுக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனையும் இந்த நாள்ல நம்ம செஞ்சுக்கலாம்.